ப்ரெட்டு வச்சு 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தக்காளி சாஸ் இதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் தக்காளி சாஸ் இதுக்கு ஒரு ஒரு 1.5 ஸ்பூன். இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். கொஞ்சம் நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஓரத்தையெல்லாம் நீங்கள் வெட்டிட்டு போட்டாலும் பரவாயில்ல, இல்லை வெட்டாமல் போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கதையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். இது பொரித்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையெல்லாம் வதக்கிக்குவோம். பூண்டு போட்டு வதக்கிட்டு, இஞ்சி போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதையெல்லாம் போட்டு வதக்கிட்டு டொமேட்டோ சாஸ் அதையும் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றி கலந்து விட்டு நாம் பொரித்து வச்சுருக்க ப்ரெட்டு துண்டு எல்லாத்தையுமே போட்டு கலந்து விட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவிலையும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.